ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை தான் முழுமையாக 2025க்கானதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு. கூட ராகுவும் இருக்கிறாங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் குரு பகரத்தோடு இருக்கிறாங்க. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது நிறையவே இருக்குது. என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரியுடைய 5ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு செய்யணும். எந்த அளவுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெய்வத்தை சார்ந்த விஷயந்தான் செய்யணும். தெய்வத்தை சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைக்கும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி, அவசரப்படக்கூடாது. கொடுக்கல என்ன இது இருக்குங்கிறத பார்க்கணும். வாங்கிறதுல நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்காது, தாமதமாக தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் வாக்கு வன்மை ஏற்படும். நீங்கள் வாக்கு வன்மை தான் அதிகமாக வைத்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு வாக்கு வன்மை இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிக்கிறது முடியும். அதனால் வாக்கு வன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட மகிழ்ச்சிக்காக இத்தனை நாள் எதையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் மகிழ்ச்சிக்காக எது வேணாலும் பண்ணுங்கள். எது பண்ணுறதாக இருந்தாலும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதை விட மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நட்பு கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயாவது ஒரு சில நாட்கள் தான் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அமையும். அது இப்போ இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். யோகங்கள்லேயே நிறைய யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி இருக்குது. அந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரியில் இருக்கிறதுனால புது விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். எது செய்தாலும் உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும். அப்புறம் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்றதா இருந்தால் தாராளமாக செல்லலாம். நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும்போது அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பலனை கிடைக்க செய்யும். புண்ணிய ஸ்தலங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பிப்ரவரியில் தரிசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் எல்லாமே பாசிட்டிவாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாத்திரை செல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்லலாம். யாத்திரை செல்வதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். அடுத்தவர்களுக்கு உதவிகள்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம்.
நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நன்றாக தொழில் வியாபாரம் நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு வந்து சேரும். அரசு மூலம் கூட நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து நடக்கும். அதில் சாதகமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிற மாதிரி வெற்றி வாகையை தொழிலில் வந்து சூட போகிறீங்க. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது அடைய முடியும். இல்லைனா நன்மை அடைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்க வகையில் கேட்டு அவங்களோட உதவிகள் வாங்கி கொண்டு நல்லா உங்களோட தொழிலில் வந்து நல்லா மேன்மைக்கு வர முயற்சி பண்ணுங்கள். உத்தியோகத்தில் மேன்மைக்கு வர முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுக்கிறது, இந்த மாதிரியான பணிகள் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரியான பணிகள் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஆக்சுவலி மகிழ்ச்சியானது நிலவும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வகையில் பெருமையானது உங்களுக்கு சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆள்வது உங்களுக்கு அமையும். உறவினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு கூட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தில் பயணம் செய்வதில் விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பம் உண்டாகிறதுக்கேற்ப பயணங்கள் செய்தீங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பயங்கரமான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்ள முடியும். ஆக்சுவலி புதிய பதவி புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படலாம். மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட புத்தி சாதிரத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவது ஈஸியாக இருக்கும். கல்வியில் மேன்மையானது உண்டாகும். கல்வியில் நீங்கள் புதுசாக எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று பிப்ரவரி மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி வரும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் பூரடமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படும். பிள்ளைகளோடு அனுசரித்து செய்வது உங்களுக்கு நல்லது. கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் பாதிப்பாகும். இது பூரடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெற முடியும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதனால் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இது வந்து நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரியில் கிடைக்கக்கூடிய பலன் இதுதான். பரிகாரம் என்னென்னா, குரு பகவானை முள்ள மலரால் அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். இதை செய்திங்கன்னா செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும், மன மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலனை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.